இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரவையை கொஞ்சம் எடுத்து நெய் ஊற்றி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி தேங்காய், ஏலக்காய் மிக்சியில் போட்டு பல்ஸில் விட்டு அரைச்சி அதை நல்லா ட்ரையாக வறுத்து வச்சுக்கோங்க. அந்த ரவையில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஜீனி போட்டு நம்ம செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அந்த வறுத்த ரவையும் கொஞ்சோண்டு ஜீனி எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுதோ அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் வறுத்த தேங்காயையும் போட்டு நல்லா அதில் ரவையில் சேர்த்துட்டு சூடான பாலை வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றி கட்டி உருட்டுற அளவுக்கு பால் சேர்த்து நல்லா உருட்டி அதில் வந்து முந்திரி இல்லைன்னா கடலைப்பருப்பு அது ரெண்டுமே இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டு நல்லா ரவுண்டாக்கி நம்ம சாப்பிட்லாம்.